வெல்கம் டு ருசிச்சு சாப்பிடுங்க வீடியோஸ். நம்ம சேனல் புதுசாக பார்க்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சோம்பேறி சிக்கன். அம்மா வீட்டிலலாம் இல்லாதப்ப இல்லை பேச்சுலராக இருக்க பசங்களுக்கு இந்த சிக்கன் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம். சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் எப்பயும் வாங்கின உடனே நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுட்டா அந்த சிக்கனில் இந்த மசாலா உப்பு எல்லாம் சேர்ந்து சிக்கன் நல்லா டேஸ்ட்டாகும். சிக்கனும் மசாலா உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் சேர்ந்து சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு நல்ல எந்த கவலும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். மசாலா போட்டு எப்பயுமே வந்த உடனே பரட்டி வச்சுருங்க. இப்போ என்னென்ன மசாலா போடலாம் பார்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 கிலோ சிக்கன், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கை ஆனியன், கொஞ்சம் தேவையான அளவு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு இதோட 2 ஸ்பூன் தயிர், லெமன் இருந்தால் லெமன் புழிஞ்சிக்கோங்க, இல்லாட்டி தயிர் ஊற்றிக்கோங்க. இதில் ஆயில், நம்ம ஆயில் எதுவும் ஊற்ற போகிறதில்ல. இப்போ ஊற்றுற ஆயில் மட்டும்தான். இந்த சிக்கன்லேயே நம்ம ஆயில் எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா, சிக்கன் நல்லா நம்ம அந்த சிக்கன் மசாலா எண்ணெய் எல்லாம் சேர்ந்து பரட்டி வைக்கிறப்போ சிக்கன் நம்ம செய்கிறப்ப நல்லா முறுமுறுன்னு நல்லா கிறிஸ்பியாக நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் அந்த ஆயில் சேர்க்குறோம். ஊறட்டும். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு பேனில் இது மாதிரி சிக்கனை ஊறின சிக்கனை இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஆயிலெலாம் தேவையில்லை, ஆல்ரெடி ஆயில் ஊற்றிட்டோம். சும்மா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சிக்கனை செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. வீட்டில் குழந்தைங்க கூட இதை செய்யலாம். அவ்வளோதான். சிக்கன் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வேக வச்சு இது மாதிரி தம்மில் வச்சு வேக வச்சு எடுங்க. சிக்கன் நல்லா வெந்துடும். சிக்கனில் நம்ம தண்ணியே ஊற்றல, ஆனால் லைட்டாக தண்ணி வந்திருக்கும். இது மாதிரி நல்லா தண்ணி சுண்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பெப்பர், கொஞ்சம் கஸ்தூரி மெகந்தி இதெல்லாம் சேர்த்து சிக்கனை நல்லா தண்ணி சுத்தமாக பத்துற அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் சூப்பரான சிக்கன், சோம்பேறி சிக்கன். சோம்பேறியாக இருக்கிறவங்களுக்கு சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. சப்பாத்தி, தோசை, லெமன் சாதம், தயிர் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்குமே இதை நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷு. ஒரு ரசம் வச்சா போதும். இந்த சிக்கன் ரசம் சாதம், சுட சுட சாதம், சோம்பேறி சிக்கனை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பிரமாதமாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.